வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் கீ குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி don't forget to subscribe our channel. வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடா குக்கிங் சோடா ரெண்டுமே சேம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு பொடி உப்பு யூஸ் பண்ணுங்கள், கல் உப்பு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பவுலில் முதல்ல 1/2 கப்பு கீ சேர்த்துடலாம். நெய் ஃப்ரெஷ்ஷாக உருக்குன நெய் சேர்த்தா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ அது கூட 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். இதுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைனா வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வராது. வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பொடி பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா இதில் கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு மிக்சரெல்லாம் கொட்டி சேர்த்துடலாம். மாவை சேர்த்ததும் ரொம்ப ஓவராக கலக்காமல் ஜஸ்ட் அந்த நெய்யும் சுகரும் அதில் படுறாப்பில் கொஞ்சம் ஈரம் ஆகுறாப்பில் கலந்தாலே போதும். ரொம்ப போட்டு சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுறக்கூடாது. கை வச்சும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் லேசாக எல்லா பக்கமும் அந்த ஈரம் படுறாப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது குக்கி ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னமன் சுகர் செஞ்சிடலாம். இப்போது 1/4 கப்பு சுகரு, அது கூட 1 டீஸ்பூன் சின்னமன் அதாவது பொடி பண்ண பட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டையை நம்ம சாப்பாடு எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணான்னா இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்டெப்பை. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குக்கி மாவை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருட்டிக்கலாம். இதை உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சின்னமன் சுகரில் ரோல் பண்ணிக்கலாம். சொன்னது மாதிரி சின்னமன் சுகர் நீங்கள் பண்ண விரும்பலைன்னா ஜஸ்ட்டு உருட்டிட்டு அதை நார்மலாக குக்கி செஞ்சுக்கலாம். இப்போது இதை ஒரு ட்ரேயில் அடுக்கிடுவோம். ஒரு அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் ஓரம்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெளியே எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறுனதும் நல்லா க்ரன்ச்சியாக நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த மாவில் நமக்கு ஒரு 12லேருந்து 13 குக்கீஸ் வரும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.